உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிவகுமாரை பற்றி இன்னொரு முகம் இருக்கிறதா சிவகுமாருக்கு, இல்லை சிவகுமாரோட முகத்தை தான் இந்த அரசன் படத்தில் வெற்றிமாறன் காட்டுகிறாரா என்பதை குறித்து நம்ம அந்த மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. அண்ணன் போதெல்லாம் ஏரியாவே நிம்மதியாக இருந்ததுண்ணா, எந்த பயமும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்பயும் அதுவும் இல்லை, இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அவர் பேரை சொன்னாலே இந்த ஏரியா கொஞ்சம் போயிடுவாங்கண்ணா. சரௌண்டிங்கே போயிடுவாங்கண்ணா அவர் கேட்டாலே. இந்த மயிலாப்பூர் சரௌண்டிங்கே கொஞ்சம் போயிடுவாங்கண்ணா இந்த அண்ணன் பேரை சொன்னாலே. இங்கேருந்துண்ணா பிறந்துமே, அவர் வயசில் எவ்வளோ பார்த்துருவோண்ணா. பேசிலாருண்ணா. சின்ன பசங்க போல் எப்போதும் விளையாடுவார்ண்ணா. எங்கள் வீட்டிலாம் ஜாலியாக இருப்பார் போலண்ணா. ஆனால் தீபாவளினா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. ஒரு வீட்டுக்கு வந்து கரும்பு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாருண்ணா, வீட்டுக்கு ஏற்ற பொருள் எல்லாமே. வாரம் பிரியாணி போடுவார்ண்ணா ஊருக்கு. ஆமாம், அவர் கை நங்கிறோம் போல, அது அவர் சார்பாக போடுவார். திருவிழா பயங்கரமாக செய்வார்ண்ணா. திருவிழா பாதிக்குன்னா பாதி அவர் தானே அத்திப்பார். அதுக்கேற்ற மாதிரி பாதி ஃபுல்லாக அவர் எதாவது பண்ணுறாரு. எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் அவர் போவார்ண்ணா. பாதி காசு அவரோடது தான் பண்ணுவார். இப்போ பாதி ஒரு 50க்கு வந்து 25 அவர் தான் பண்ணுவார், 25 அவர் இன்னொருத்தவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி தானே அவரை பற்றி நான் 30 வருஷமாக பார்த்துக்கிறேன். நல்ல புள்ள, நல்லது. இந்த தெருவுக்கு வர சொல்ல எங்களுக்கு பயமே இல்லாத இருந்தது, எந்த இதுவும் இல்லாத இருந்தது. நல்ல புள்ள. இப்போ எப்படி இருக்குது, ஆள் போயிட்ட பிறகு இப்போ எல்லாருமே வந்து நோஞ்சிக்கிறாங்க. ஏதோ தான் நடந்து போச்சு அவர் இல்லாத டைமில். இப்போ எங்களுக்கு நடக்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது. எதுவுமே இருக்கிற வரைக்கும் நல்லா சேஃப்டியாக இருந்தோம், எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு. வர சொல்லலாம், அங்கே அண்ணன் இருக்கிறாரு, தம்பி இருக்கிறாருங்கன்னாலே ஒரு இது தான். இப்போ அவர் போயிட்ட பிறகு யாரோ வந்து நோஞ்சிட்டாங்க, யாரோ பார்க்குறாங்க. எங்களுக்கு பயம்லாம் இதுவாகி போச்சு. அவர் இருக்க சொல்ல தைரியமாக இருந்தோம். எங்கே வேணாலும் எங்கள் பசங்க நைட்டில் கூட நாங்கள் வருவோம். இப்போ எதுவுமே இல்லை. அவர் போனதுலேருந்து கை விட்டா மாரி ஆகிப்போச்சு. ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். தெருவுங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார். பொங்கல்னா எல்லாம் வாயின மாதிரி தான், இது கரும்பு தான் எல்லாம் தோரண மாதிரி வச்சுருப்பார். அவர் போயிட்ட பிறகு எதுவுமே இல்லை. கோயில் திருவிழாவை சரியாகவும் நடக்கிறது இல்லை. அவர் இருக்க சொல்ல எல்லாமே சந்தோஷமாக இருந்தது. ஒரு வெள்ள நிவாரணம் வந்துச்சுன்னா முன்ன அவர் தான் சாப்பாடு எடுத்துன்னு வருவார். இங்கெல்லாம் எல்லாமே பண்ணுவார். கட்சிக்காரர் அதுக்கு பிறகு தான் வருவாங்க. இருந்தாலும் எங்கள் தம்பி இருக்க சொல்ல அதுதான் வந்து முன்னாடியே எங்களுக்கு வெள்ளத்தில் இருக்க சொல்ல சாப்பாடு காலையில் 3 வேலையும் கொடுத்துரும். அதெல்லாம் நல்லது பார்த்து. அது போயிட்ட பிறகு எங்களுக்கு எதுவும் இல்லை. அவர் இருக்க சொல்ல இன்னும் இந்த படம் ஒன்று எடுத்தாங்க, அது என்ன வட சென்னை எடுத்தாங்க. அவர் இருக்க சொல்ல வட சென்னை எடுத்தாங்க தான். இப்போ அவர் இல்லை. இப்போ அவர் வச்சு எடுத்திங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம்தான். ஜாலியாக இருக்கும். அண்ணன் கூட இருக்கும்போது எல்லாருக்கும் ஜாலியாக தானே இருக்கும். எல்லாருக்கும் ஒன்றுனா ஒன்று செய்வார். எல்லாருக்கும் வரும்போது ஒன்று பண்ணிட்டு தானே போவார். வேறு எதுவுமே யாருக்கும் எந்த குறையும் பண்ண மாட்டார். எல்லாருக்குமே நல்லதாக செய்வார். எதுனா ஒன்றுனா எல்லாருக்குமே ஓடி போய் எங்கே செய்வார்ண்ணா. முதல்ல நிற்பார்ண்ணா. வந்து ஒரு பிரச்சனைனா வேறு யாருக்கும் எங்கேயுமே போக மாட்டார். எல்லாருக்குமே நிற்பார். ஒரு பிரச்சனைனா பிறந்ததுலேருந்து தெரியும். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கேன். என் தம்பினே சொல்லலாம், நல்லா பார்த்துப்பார். பிள்ளைங்கள்லாம் ஒரு சேஃப்டியாக இருந்தாங்க. இப்போ இல்லை, அந்த சேஃப்டி கிடையாது. நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். அது ஒன்றா சொல்லுவோம். நல்ல மனுஷன். பெண்கள் கிட்ட அக்கா தங்கச்சி தான், அம்மா தான். அம்மானா அம்மா, அக்கானா அக்கா, தங்கச்சின்னா தங்கச்சி. அப்படி தான் ஒரு இல்லை பாசம்தான். எங்களுக்கு பேச்சே வரல ஃபஸ்ட்டு அவரை பற்றி எடுத்தாலே. அந்த மாதிரி பெரிய பிள்ளை கல்யாணத்து கூட ஒரு புடவை தான் நான் கட்டி கல்யாணத்துலேயே உட்காந்தேன். நல்லா செய்துக்கிறாரு. இந்த மாதிரி மழை கொஞ்சம் பெய்யக்கூடாது, சாப்பாடு வந்துடும். வீட்டை தட்டி தூங்கினாலும் தட்டி வந்து சாப்பாடு வாங்க எல்லோரும். முன்னாடியே பசங்க வந்து சொல்லிடுவார். சொல்லிவிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் தான். எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் இருந்த வரைக்கும் ஒரு சேஃப்டி தான். எங்களுக்கெல்லாம் நல்ல சேஃப்டி இல்லாத தான் ஒரு வருத்தம். மயிலாப்பூர்லேருந்து வாதியார் கூட தான் நான் எப்போவுமே இருப்பேன். A to Z அவர் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் நான் அவர் கூட தான் போவேன். வேளாங்கண்ணிக்கு போனாலும் நம்ம வீடை தேடி வருவார். வாடா பால்பட்டி, வாடா நம்ம போல கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். ஜாலியாக போவோம், ஜாலியாக வருவோம். போகும்போது எங்கன்னா நிறுத்திடுவார். வாடா ட்ரெஸ் எடுத்துக்கலாம், மாமாக்கான் ட்ரெஸ் எடுக்கலாம், உனக்கான் ட்ரெஸ் எடுக்கலாம், வா ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு 5000 10,000 நாங்கள் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு மினி ஸ்டோரூம்லேயே 5000 10,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலில் நிற்பார். அப்போ கூட சாப்பாடு போடுவார். எங்கள் கூட எனக்கு 22 வயசு ஆகுது. எங்கள் கூட ஒரு ஜாலியாக ரவுடினே அவர் காட்டிக்க மாட்டோம் நாங்கள். அவரும் காட்டிக்க மாட்டார். ஒரு கோலி விளாடுவோம், பொம்பர் விளாடுவோம், ஆவின் மணி விளாடுவோம், தாய் பாஸ் விளாடுவார். எங்கள் கூட ஜாலியாக விளாடுவார் எங்கள் கூட. ஆனால் அவர் இல்லாமல் கோயில் திருவிழா வருஷம் பிரம்மாண்டமாக நடக்கும் நம்ம மயிலாப்பூரில்.
மயிலாப்பூரே கோயில் திருவிழா எங்கன்னு கேட்டால் நம்ம முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கோயில் திருவிழா தான் சொல்லுவாங்க. சிவகுமார் மாமா பேர் வந்து ஜீன் தான் நம்ம கூப்பிடுவோம். வெளி இடத்துல வந்து டைகர் சிவன் தான் கூப்பிடுவாங்க, நாங்கள் வந்து ஜீனு கூப்பிடுவோம். அவர் தேருக்கே நம்ம போயிடலாம்டா, சந்தோஷமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 பேர் மோல் அடிப்பாங்க. தேரே பிரம்மாண்டமாக வரும், டிஜே எல்லாமே போட்டு பிரம்மாண்டம் நடக்கும். இப்போ அவர் இறந்ததுலேருந்து திருவிழாவும் முக்கிய ஆகிடுச்சு. எங்கள் ஏரியா பசங்களும் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவர் இல்லாமல் தீபாவளி வருஷம் எனக்குலாம் 4 டிஷர்ட்டு 4 பனியனு 4 ட்ராக்கு எல்லாமே தருவார், எக்கச்சக்கமாக தருவார் அவர். இப்போ இல்லாமல் அவர் பசங்களே கண்ணு கலங்குறோம். இருந்தாலும் இப்போ போனால் கூட நாங்கள் தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போவோம். சும்மா உட்காருதுனா கூட நான் அவங்களுக்கு நாங்கள் கடவுள் மாரி நாங்கள் பார்த்துன்னு இருந்தோம். அவர் இல்லாத போது நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக ஆதங்கமாக இருக்குது. அவர் வெற்றிமாறன் சாரோ எனக்கு இவர் முக்கியம். அவர் இங்கே வரும்போது கூட 10,000 வாழை வெடித்து அவர் அவ்வளோ பிரம்மாண்டமாக கூப்பிட்டு இங்கே மாலை போட்டு பயங்கரமாக பண்ணி அமிச்சாப்பல மாமா தான். ஆனால் அப்போது பேசி ஒரு 2 மாதத்தில் வட சென்னை ஷூட்டிங் எடுக்கணும் சிவானா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக நாங்கள் தான் சுற்றி காட்டுறோம். நாங்கள் மாமா பசங்க எல்லாம் சுற்றி காட்டினோன்னு எல்லாருக்கும் ஒரு இடத்துல செலக்ட் பண்ணார். ஒரு மறு மாதமே வட சென்னை ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர் உள்ள. தனுஷ் தானே வேறு லெவலு, தனுஷ் தானே. தனுஷே கை குத்தி ஆனால் வாங்கினா நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் சொல்லிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட வச்சார். நான் தனுஷ் சார் மாமா வெற்றிமாறன் எல்லாம் வந்து ஓட்டு வீட்டில் தான் இருக்கார். நாங்கள் அங்கே மாடி வீடு இருக்குது. நான் தனுஷ் சார் எல்லாம் உட்காந்து ஒரு ஓட்டு வீட்டில் சாப்பிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. நீங்கள் பார்த்துக்கோங்க, அது இருந்தாலும் நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன்னு. புள்ள தான் அது வேறு எப்படியா தப்பான பாதையில் அப்படி இப்படி பேசுறதுக்கான ரவுடின்னு தான் சொல்லுவாங்களுக்காண்டியா. அந்த ரவுடி தானே அந்த தெருவில் கிடையாதுப்பா, அது வெளியே எங்கேயும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. அக்கானா அக்கா, தங்கச்சினா தங்கச்சி, மாமனா மாமன், அப்படி தான் நடந்துக்கு நம்மளுக்கு கிடையாது. அது ஒரு பாசம் தான் எல்லாருக்கிட்டும். பேசுவாங்க, அதெல்லாம் பேசாதெல்லாம் இருக்க மாட்டாங்க, பேசுவாங்க. மரியாதை ரொம்ப மரியாதை கொடுப்பாருப்பா தம்பி. சின்ன சின்ன பசங்களாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது இல்லாத கூட அப்படி தைரியமாக ஆயிடுச்சுங்கோ. அப்போ கொஞ்சம் பயத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வெளியில் எப்படியும் நமக்கு தெரியாதுப்பா, ஏரியா உள்ள நல்ல புள்ள, அவ்வளோதான். எங்கள் ஏரியாவில் இருந்தவர், நல்லா வளர்ந்தவர், அவரோட வாழ்க்கை வரலாறு எடுக்குது ரொம்ப பெரிய விஷயந்தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயந்தான். ஏன்னா மயிலாப்பூர்ன்றதை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு டான். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம், வேறு இதுக்கு மேலே என்ன வேணும்? ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்ப்போம். இது வாழ்க்கை வரலாறு இல்லை, அதுக்கு மேலே என்ன சந்தோஷம் வேணும்? நம்மளுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? அவரோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க, எடுக்கட்டும். எடுத்தாலும் நல்லது தானே, அது நல்லதாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்களே பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு. மயிலாப்பூரில் இந்த கதையை எடுக்கிறதுக்கு பெரிய விஷயம். வட சென்னை படம் எடுத்து இங்கே தானே இந்த இடத்த எடுத்தாங்க. அப்போ எதுக்கு நம்ம அண்ணனை வாழ்க்கை வரலாறு எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஓடுற வரைக்கும் பார்ப்போம், அவ்வளோதான். வந்தால் நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். அந்த மாதிரி வந்தால் நம்ம இதில் வந்து எடுத்தால் ரொம்ப ஆசையாக தான் பார்ப்போம். எல்லோரும் பார்ப்போம், 10 வாட்டி கூட போய் பார்ப்போம். தம்பி அவங்க, ஆமாம், ரொம்ப பேசுவார் என்கிட்ட. வெளியெல்லாம் எப்படின்னு தெரியாது, எங்களுக்கு நல்லவர். இப்போ கூட நாங்கள் கடவுள் மாதிரி தான் பார்க்குறோம் அவரை, வேறு ஒன்றும் இல்லை. இல்லாத தான் கஷ்டமாகுது எங்களுக்கு. இப்போ இங்கே எது நடந்தாலும் முன்னே அவரை தான் வச்சு நடத்துவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் ஒருத்தராக நாங்கள் வச்சு நடத்துவோம். அவருக்கு எதுனாலும் நாங்கள் நடத்துவோம், எங்களுக்கு எதுனாலும் அவர் முன்னே வந்து நிற்பார். அவர் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து நிற்பார். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவங்கள வச்சு தான் செய்வோம். இப்போ அவர் இல்லாத இருக்குது, எங்கள் வீட்டில் ஒருத்தர் இல்லாத மாதிரி இருக்குது. சின்ன வயசில் இருக்கிறேண்ணா ஏரியாவில். நிறைய பற்றி தெரியுண்ணா. நேர்லேயே பார்த்துக்கிறேண்ணா. தனுஷே வந்துக்கிறாண்ணா இங்கே, இந்த வட சென்னை இங்கே தான் எடுத்தாங்களே ஷூட்டிங்லாம். வட சென்னை இங்கே தான். அப்பயே அவர் தான் திட்டுன்னு வந்தார், இது வெற்றிமாறன்லாம். இப்போ நீங்கள் எடு வட சென்னை. இப்போ வெற்றிமாறன் வந்து அண்ணன் பேர்லேயே ஒரு படம் ஒன்று, அண்ணன் வச்சு மையப்படுத்தி ஒரு படம் எடுக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக இருக்குண்ணா, சந்தோஷமாக இருக்குண்ணா. அவர் தானேண்ணா இது, அவர் இந்த கையில் இது கொடுத்தாரு. ஆமாம், இந்த சட்டை இந்த சட்டை, அது இந்த பேண்ட்டு அவர் தான் இது கொடுத்தாரு. அப்போ நல்லா தான் இருந்து, இப்போ நல்லா தாங்க, சைலண்ட்டாக இருந்து. இப்போ கொஞ்சம் அசம்பாவம் நடக்கும், ஆனால் அவ்வளோவா இல்லை. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், எல்லாரையும் ஆடிக்கிடுவான். ஆனால் அவனும் யாருக்கும் சொல்ல கொடுக்க மாட்டான், வெளியே சமாச்சாரம் யாருக்கும். அவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் இருந்த ஒரு பிள்ளையாக பார்த்துருப்பீங்க, அவரை பற்றி ஒரு படம் இருக்குது, அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? நல்லது தானே, நல்லது தானே. அவர் இருக்கும்போது மக்களுக்கெல்லாம் என்ன செய்வார்ண்ணா? அவங்க ஏரியா மக்களுக்கு எல்லாம் நல்லா செய்வார். என்னென்ன பண்ணியிருக்காரு? திருவிழா பண்ணுவார், எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவார், பிரச்சனை இருக்காது. அவர் வந்து நின்ட்டார்னா பிரச்சனை இருக்காது. அவர் இருக்கும்போதெல்லாம் அவங்கள எந்த ஒரு பயம் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனைகள் அதிகமாக அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இந்த ஊர் எப்பவுமே அப்படியெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம அசம்பாவதெல்லாம் அதை ஒன்றும் கிடையாது.
தண்ணி கிண்ணி சாப்பிட்டா கூட அவங்க இது வரைக்கும் கிடையாது, இனிமேல் எப்படியோ.